ஹல்லேலூயா. அதாவது இந்த குழந்தைகளை கடத்துற காரியத்தை குறித்து கடந்த நாள்ல ஒருத்தங்க ஷேர் பண்ணாங்க. அதாவது ஒருத்தங்க கடத்தி இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருவாங்களாம், அவங்க கையில இருந்து இன்னொரு பிள்ளை கை மாறுமா. இப்போ இந்த எடுத்து கொடுத்தாங்கல்ல, அவர் கொடுக்கலாம் நினைச்சா கூட திருப்பி என்ன பண்ண முடியாதான், கொடுக்க முடியாதான், கை மாறி போயிருமா. அடுத்தது எங்க போகுது யார்கிட்ட ஒண்ணுமே தெரியாதான். அந்த அளவுக்கு ஒரு பொல்லாத கிரியை தேசங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம இந்த காலத்துல மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற வழியா வரும். ஏன்னா அவர் துக்கப்பட்டுறார்ல, அவர் நம்ம கிட்ட இதை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எனவே நாம விழிப்போடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபம் பெரிய அசைவை உண்டு பண்ணும். எலியா ஜெபித்த போது எப்படி அக்கினி இறங்கினதோ, இன்றும் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஆவியானவர் அநேகருக்குள்ளே அவருடைய துக்கத்தை ஷேர் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆமென்.